வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் வந்துட்டேன். இன்றைக்கும் ஒரு சீரியஸான தலைப்பை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது ஹெராஸ்மெண்ட்னா தமிழில் துன்புறுத்தல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஹெராஸ்மெண்ட்ங்கிற வார்த்தையை பாய்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் புரியறதுக்கு. இந்த ஹெராஸ்மெண்ட்ங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நிறைய இடத்துல நடக்கலாம், நிறைய விதமாக நடக்கலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்னென்னா, வேலை இடத்துல நடக்கக்கூடிய ஹெராஸ்மெண்ட். சரிங்களா? முதல்ல இந்த காலகட்டத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே வேலைக்கு போனால் தான் சமாளிக்க முடியும். நம்ம பொருளாதாரத்தை, நம்ம ஃபைனான்ஸ் சிச்சுவேஷனை சமாளிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதிரி ஹெராஸ்மெண்ட், என்ன மாதிரி ஹெராஸ்மெண்ட் ஏற்படும், இதை எப்படி சமாளிக்கலாங்கிறத பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். முதல்ல ஹெராஸ்மெண்ட்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இன்னொன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா எப்படின்னா, உதாரணத்துக்கு அவங்களுடைய நம்பிக்கையை பற்றி கேலி செய்கிறதும், நீங்கள் போட்டிருக்கிற உடையை பற்றி கேலி செய்கிறதும், நம்ம பேசுகிற ஸ்லாங், நம்மளோட டோன், நம்ம குரல், அதை கேலி செய்கிறது ஒரு வகையான ஹராஸ்மெண்ட் தான். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறது நிறைய பிரிவு இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம மேலே மோதுறதும், இடிக்கிறதும், உரசுறதும், சொல்லி கொடுக்குறங்கிற சாக்கில் கையை பிடிக்கிறதும், அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தப்பான படங்கள் அனுப்புறதும், தப்பான மெசேஜ் அனுப்புறதும், தப்பான பார்வையை பார்க்குறதும் உங்கள் மேலே, இதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வரணும். ஏன்னா ரொம்ப வருஷமாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்குன்னு சொல்லணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் பெண்கள் போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேருந்து வெளியே ஆகலாம். என்ன ஒன்று, கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். அதுக்காக நான் டெய்லி நீங்கள் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி பர்வர்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இது உங்களை மாற்ற முடியாது, குறைக்க முடியாது. நம்ம போய் டெய்லி எல்லாருக்கும் உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்மளை பாதுகாத்துக்கலாமே. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம ரைட்ஸை நம்ம பாதுகாத்துக்கலாம். இது நான் பெண்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான்னா, ஒரு பர்வர்ட் இருக்கானா உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வேலை இடத்துல, ஓகே, நீங்கள் போய் டெய்லி அவனுக்கு உட்காந்து ஒரு லெக்சர் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். தைரியமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் டெய்லி போயிட்டு யாரையும் போயிட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு பல டிப்ஸ் கொடுக்க போகிறேன். முதல்ல, ஒரு ஆர்கனைசேஷனில், ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அங்கே ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதாவது வேலை செய்கிறவங்களுடைய வெல்ஃபேரை பாதுகாக்கிற டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அங்கே கண்டிப்பாக ஒரு ஹேண்ட் புக் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் ஹராஸ்மெண்ட்டை எப்படி சமாளிக்கிறது, அடுத்து எப்படி ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிற சில விஷயங்களை அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸை நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஹேண்ட் புக் இருக்கும். ஒருவேளை அந்த ஹேண்ட் புக் இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன மாதிரி விஷயங்களுக்கு எம்ப்ளாயீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் டைரெக்டாக போய் கேட்கலாம். இப்போ பெண்கள்னு இருக்கட்டும், இல்லை ஆண்களாகவும் இருக்கட்டும், உங்களுடைய ரைட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹராஸ்மெண்ட் கான்செப்டில். அடுத்து, இம்மிடியட்லியே உங்களை ஒரு ஆள் துன்புறுத்துறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க, செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறாங்க, இல்லை நான் செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்யும் போது நீங்கள் இமீடியட்லாக அதை ரிப்போர்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இந்த HR கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் டைரக்ட் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி இந்த ஆள் எனக்கு இந்த மாதிரி படங்கள் அனுப்புகிறாரு, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறாரு, இந்த மாதிரி சேட் பண்ணுறாரு, என்னை கை தொட்டு பேசுகிறாரு, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத இமீடியட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதாவது நீங்கள் உடனுக்குடனே ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை ரைட் டவுன் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் இத்தனாம் தேதி நடந்துச்சு, இந்த ஆளால் நடந்துச்சு, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட் அப் வச்சுக்கலாம். ஏன்னா இது அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது எவிடன்ஸை நம்ம சேகரிக்கிறோங்கிறது அர்த்தம். சில பேர் நம்ம அதை மறந்துடுவோம். எப்போ நடந்துச்சுன்னு கேட்கும்போது, முதல்ல எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு கேட்கும்போது எல்லாம் நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியாது. உங்களுக்கு இது தப்பாக படுதா, இன்னும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்களா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் சேகரித்து வச்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து,
ஒரு கலிப் ஒரு உங்களுக்கு பெண் கலிக்கு இருக்கலாம் அவங்க கூட ஒரு இன்னொரு பெண் வேலை செய்யலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த விஷயத்த. அவங்களுக்கும் இதே மாதிரி நடந்துருச்சுன்னா அவங்கக்கிட்ட இருந்து சில விஷயங்களை நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓ இந்த மாதிரி நடந்துச்சா, ஓ இவர் இப்படி தான் பண்ணுறாராங்கிறத வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் சேகரித்து வச்சுக்கலாம். ஓகே, அதே சமயம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக வந்து ஆவீங்க. ஒரு பெண்ணாக இருக்கிற போது கொஞ்சம் கஷ்டம்னா ஒரு 2-3 பெண்கள் சேரும் போது வந்து இன்னும் நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம். நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணி உங்கள் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணி இல்லை உங்கள் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து இந்த ஹராஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஃபைட் பண்ணலாம். அப்புறம் முக்கியமாக வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து நம்ம வேலை இடத்துல வேலை செய்யும்போது நம்ம பயப்படுவோம். இதனால நம்மளை வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க, அண்டர் ரேட் பண்ணிடுவாங்களோ, இது நம்ம வேலைக்கு பிரச்சனை வந்துடுமோங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு மேலே வேலை செய்கிறவங்க இல்லை அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஏதாச்சும் பண்ணி நம்ம வேலைக்கு வந்து பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்களோ, நம்ம பெர்ஃபார்மன்ஸை அண்டர் ரேட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் செய்கிற வேலையை வந்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் தப்பாக வேலை செய்யலை, நல்லா வேலை செய்கிறீங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கும் போது, இல்லை உங்கள் டெய்லி ருட்டீனோ டெய்லி டாஸ்க் வந்து கம்ப்ளீஷன் ஆகிற போது அந்த ரிப்போர்ட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த யார் வந்து உங்களை பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து இல்லை நீ பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து இந்த ப்ரூஃபை காட்டலாம். நான் நல்லா வேலை செஞ்சுருக்கேன், என்னோட அட்டெண்டன்ஸ் இஸ் வெரி குட், எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடச்சிருக்கு, எப்படி நீ அண்டர் ரேட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபைட் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பெர்வர்ஸுங்கிறவங்க வந்து உங்களை செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறவங்க வந்து எல்லாரும் இருக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து சில பேர் வந்து நீங்கள் உங்கள் டேபிளில் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் கேபினில் இருக்கீங்களா, வந்து உங்கள் பக்கத்தில் வந்து மவுஸ் பிடிக்கிற மாதிரி உங்கள் கையை பிடிக்கிறதும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது விட்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் பக்கத்தில் ஒரு கலீக் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீங்கள் சிக்னல் கொடுக்கணும், இவன் பாரு இப்போ என்ன பண்ண போகிறான் பாரு அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐ விட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து அதாவது யாரையும் வந்து நோட்டிஃபை பண்ணாமல் அது பேசாமல் அந்த சுச்சுவேஷனை கடந்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு ஐ விட்னஸ் கிடைக்கிறதுங்கிறது என்னது இல்லாமல் போயிடும். கஷ்டம்தான், இருந்தாலும் ஒரு சிக்னல், அதாவது அவங்க வர்ற அந்த ஆள் உங்களை நோக்கி வரும்போதே நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் உள்ளவங்ககிட்டயோ இல்லை எதுக்கு உள்ளவங்ககிட்டயோ வந்து ஒரு சிக்னல் கொடுத்துருங்க, இது நீ நோட்டீஸ் பண்ண அப்படின்னு. ரைட்டா? அடுத்து வந்து கேத இன்ஃபர்மேஷன். எவ்வளவு வந்து அவர் எத்தனை பேர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு இதுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபைட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணும்போது கொஞ்சம் தைரியமாக வந்து செயல்படணும். அடுத்து இது வந்து ஹெச்ஆர் மூலிமா முடியல, உங்கள் ஆஃபீஸ் மூலிமா முடியலன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா வந்து தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து பொறுத்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் என்றைக்குமே வந்து உங்களை வந்து ஐசோலேட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க. ஏன்னா இப்போ வந்து விக்டிம் பிளேம் பண்ணுவாங்க, நான் பேசாமல் தான் இருந்தேன், அவங்க தான் வந்து எங்கிட்ட இப்படி குழஞ்சி பேசினாங்க அப்படின்னு சொல்லி விக்டிம் பிளேம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள காப்பாற்றிக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஐயோ என்ன நான் பேசுகிறத நம்ப மாட்டுறாங்களே, யாருமே நான் பேசுகிறத நம்ப மாட்டுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு அப்படி தோணாதீங்க. ஏர்லியாக நான் சொன்ன சில விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ப்ரூஃப் இருக்கும். இந்த மாதிரி ஆளுக்கிட்ட வந்து என்ன பண்ணலன்னா, இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் பண்ணலன்னா, நீங்கள் உங்கள் கேமரா ஆன் பண்ணி நான் வந்து உன்னை ரெக்கார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி நீங்கள் பயமுறுத்தலாம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கேமரா திறந்ததுமே வந்து தப்பு செய்கிறவங்க வந்து பயந்து ஓடுற காலம். ஏன்னா வந்து வைரல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களோட சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டிங்க, உங்களால் வந்து தாங்க முடியல, தயவு செஞ்சு எகெயின் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது என்னென்னா, ப்ளீஸ் ஆஸ்க் ஃபார் சப்போர்ட் சிஸ்டம். அதாவது உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், இல்லை பிரதர் சிஸ்டர்ஸாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேளுங்க, அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. என்றைக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை எதிர்கொண்டு தான் ஆகணும். நம்ம பயப்பட தான் வந்து நம்மளை வந்து இன்னும் அப்யூஸ் பண்ணுவாங்க, இன்னும் ஹராஸ் பண்ணுவாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஓகே, நான் சண்டை போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய ரைட்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபைட் பண்ணணும். ஓகே, ஏன்னா எல்லா நேரத்துலையும் வந்து யாராவது சூப்பர் ஹீரோ வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. ஸோ நம்மளா போயிட்டு நம்மளோட ரைட்ஸை வந்து என்றைக்குமே வந்து நிலைநாட்டணும். நீங்கள் தைரியமாக இருக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாருமே தைரியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொடுமைகள் நடக்காமல் இருக்கும். ஸோ மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்காம இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா, இல்லை நேராக வந்து ஒரு கன்ஃபரன்டேஷன் பண்ணினீங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து போய் சொன்னீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பிடிக்கல, நான் வந்து ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து அவங்க பழக்கத்தை மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது.
ஓகே, வேர்ஸ் கம் வேர்ஸ் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, நீங்க வந்து இதனால வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. உங்க லைஃப் வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது தாங்க, லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இந்த மாதிரி வரும்போது இதை வந்து நீங்க வந்து ஹர்ட் ஆயிட்டு உங்க லைஃபை வந்து ரொம்ப பிரஜரித்துக்கு ஆக்கிக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கூடி சீக்கிரம் வெளியே வரணும். உங்களுக்கு இப்போ அது நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய சந்தோஷத்தை குறைக்க கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. அடுத்து இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி.